ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்திலியஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 135 அண்ட் 136 இருக்கக்கூடிய கிராமர் டென்ஸ் இதுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ நான் நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச ஹெட்செட் போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Fill in the blanks with appropriate form of the verbs given in the brackets. நம்மளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ப்ராக்கெட்டில் ஒரு பேஸ் வேர்ப், அதாவது ரூட் வேர்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த வேர்ப் என்ன ஃபார்மில் வரும், 12 டென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த 12 என்ன ஃபார்மில் வரும்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும். இந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஹிண்ட் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு ஹிண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். When the burglars broke into the house, everyone was ப்ராக்கெட்டில் பி ஸ்லீப்பிங். இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது, அதாவது இந்த ஒரே கொஸ்டினில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ரெண்டு சென்டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. சென்டென்ஸ் மீன்ஸ் ஃபுல் ஸ்டாப்போட முடியணும், பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நாங்கள் சொல்கிறேன் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு, அதனால நம்ம ரெண்டு சென்டென்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நடந்த விஷயமும் பாஸ்ட் டென்ஸில் தான் நடந்திருக்குது, ரெண்டாவதாக நடந்த விஷயமும் பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்சது தான். ஓகேப்பா, ஃபஸ்ட்டு நடந்ததும் பாஸ்ட் டென்ஸு, செகண்ட் நடந்ததும் பாஸ்ட் டென்ஸ். இப்போ இந்த ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் வரும்போது இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சா, இல்லை ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே என்ன ஆயிட்டிருக்கு, when the burglars broke into the house, திருடங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது everyone sleeping, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயம் நடக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒன்று பாஸ்ட் டென்ஸில் வரும், ஒன்று பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். எந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும், நடந்தது பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். இப்போ when the burglars broke into the house, திருடர்கள் கதவை உடைச்சு உள்ளே வந்த போது, அவங்க உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, அந்த டைமில் அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சு, செகண்ட் சென்டென்ஸ் தான் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஸோ பி ஸ்லீப்பிங் இருக்குது, பிங்கிறது பி வேர்பு, ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் இருக்கும்ல. இதில் நம்மளுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் தான் வேணும் இல்லையா. பாஸ்ட்டுக்கான பி வேர்ப்ஸ் என்ன, வாஸ், வேர். இப்போ எவ்ரி ஒன் வரும்போது நம்ம என்னதான் எடுக்கணும் அப்படின்னா வாஸ் தான் எடுக்கணும். ஈச், எவ்ரி ஒன் இதெல்லாம் வரும்போது நம்ம வேர் எடுக்கக்கூடாது, வாஸ் தான் எடுக்கணும். ஸோ வாஸ் ஸ்லீப்பிங். இதோட ஆன்சர் எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங். சில பேரோட புக்கில் ப்ராக்கெட்டில் பிக்கு பதிலாக ஹாவ் இருக்கும், அடுத்தது சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு இருக்கும். எவ்ரி ஒன் வாஸ் ஹேவிங் சவுண்ட் ஸ்லீப் அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இதில் இருக்கிற ட்ரிக் புரிஞ்சுதா, ரெண்டு சென்டென்ஸுமே பாஸ்ட்டு தான். அப்படி ரெண்டுமே பாஸ்டில் இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு, அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அந்த டைமில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வரும்போது எந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும், எது சடனாக நடந்துச்சோ அதை பாஸ்ட் டென்ஸ்லையும் எழுதணும். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின். The milk dash spill over as she went to see the crowd passing by with loud slogans. இப்போ ஸ்பில்லோட மீனிங் என்னன்னா சிந்துறது. த மில்க் ஸ்பில் ஓவர் ஆஸ் ஷி வென்ட், அந்த பால் சிந்துது எப்போ அவள் அந்த க்ரௌடை ஒரு கூட்டம் ஸ்லோகன் சொல்லிட்டு சத்தமாக அப்படி கடந்து போகிறாங்க. அதை பார்க்கும்போது இவ பாலை சிந்திடுறான். இது ரெண்டுமே சைமுல்டேனியஸாக நடக்கிறது தான். லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது இன்னொன்று நடக்கலை. இப்போ அவள் பார்க்கவும் போகிறா, பாலையும் சிந்துறா, ரெண்டும் அட் அ டைமில் நடக்குது இல்லை. இதுதான் இந்த மாதிரி வர சென்டென்ஸில் ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும், அவ்வளோதான். பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே நார்மல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஷி வெண்ட், அவள் போனா, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பில்லை நம்ம என்ன டென்ஸில் மாற்றணும், பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். இதில் இந்த ஒரு ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயே இன்னொரு ரூலும் இருக்குது. கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஸ்பில்லை நம்ம ஸ்பில்ட்டுன்னு மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா தப்பு. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வாஸ் ஸ்பில்ட் அப்படின்னு வரும். வாஸ் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ்க்கான ஒரு பி வேர்பு ஸ்பில்ட்டுங்கிறது வேர்பு 3ஆக நம்ம போடணும். ஏன் அப்படின்னா த மில்க் வாஸ் ஸ்பில்ட் தான் கரெக்டு, மில்க் ஸ்பில்ட்டுனா தப்பு. மில்க் ஸ்பில்ட் அப்படின்னா மில்க் சிந்துச்சுன்னு, அதாவது அந்த பால் எதையோ சிந்திருச்சுன்னு அர்த்தம். இங்கே அந்த லேடி தான் பாலை சிந்துனா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அந்த சிந்துனவங்க யாருங்கிறது முன்னாடி வந்துருந்துச்சுன்னா
நீங்கள் ஸ்பில்ட்டுனே போட்டுக்கலாம். அந்த லேடி தானே ஷீன்னு முன்னாடி வந்துடுச்சு, ஷீ ஸ்பில்ட்னு போட்டுக்கலாம். ஆனால் சிந்தினவ முன்னாடி வரல, அவங்க சிந்தின பால் தான் முன்னாடி வந்திருக்கு. அப்போம்போது அது பாசிவ் வாய்ஸ், அதனால் வாஸ் ஸ்பில்ட்னு போடணும். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன? வாஸ் ஸ்பில்ட். இதில் 2 ரூல் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. 2 பாஸ்ட் டென்ஸில் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் 2 விஷயம் நடக்குது. அப்படி நடந்தால் 2மே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம ஏன் வாஸ் ஸ்பில்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, அது பாசிவ் வாய்ஸில் இருக்கிறதுனால பாஸ்ட்டுக்கான பி வெர்பை போட்டு மெயின் வெர்பை வெர்பு 3ல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ 3rd கொஸ்டின். இஃப் கார்த்திக் டேஸ் நாட் மேக் எனி மிஸ்டேக் ஹீ வில் பி ரிவார்டட். நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது இஃப் கிளாஸ், அதாவது கண்டிஷனல் கிளாஸ். இதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். டைம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக இந்த கொஸ்டினும் இதுக்கான ரூல் மட்டும் பார்த்துடலாம். செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், ஹீ வில் பி ரிவார்டட். வில் வந்திருக்கு. ஸோ வில் அப்படிங்கும்போது நம்ம டைப் 1ல் எடுத்துக்கணும். இங்கே வில் வந்துருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். கார்த்திக் அப்படிங்கிறது ஒரு நேம்ங்கிறதுனால பக்கத்தில் வர வேர்பு கூட எஸ் சேர்ந்து வரும். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் சிங்குலர் பக்கத்தில் வேர்ப் கூட எஸ் வரும். அப்போ மேக்ஸ் அப்படின்ட்டு வரும். நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நாட் மேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் நீங்கள் போடுறோம் இல்லையா? இப்போ நாட் இருக்கிறதுனால நாட் எப்போவுமே நம்ம ஆக்சிலரி வேர்ப் கிட்ட தான் போடுவோம். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஆக்சிலரி வேர்ப் வேணும். அதனால் மேக்ஸை டஸ் ப்ளஸ் மேக் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். டஸ் முன்னாடி போட்டுட்டு நாட்டு சேர்த்திக்கிறோம். டஸ் நாட் மேக் எனி மிஸ்டேக். ஸோ இதோட ஆன்சர் டஸ் நாட் மேக். செகண்ட் சென்டென்ஸில் வில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் தான் வரணும். ஓகே, தென் 4th கொஸ்டின். They were watching TV when they dash bracketல here a loud bang at the door. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான். They were watching TV, அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது they dash here a loud bang at the door, கதவை யாரோ பலமாக தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டாங்க. டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. அப்போ ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஒன்று நடந்துட்டுருக்கும், ஒன்று சடனாக நடக்கும். நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் அவங்களே கொடுத்துட்டாங்க. சடனாக நடக்கிறத நம்ம என்ன டென்ஸில் எழுதணும்? பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். அப்போ ஹியருடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஹியர்ட். இதோட ஆன்சர் they were watching TV when they heard a loud bang at the door. 5th question. The bus bracketல leave the stop before we could catch it. இந்த இடம் நம்ம 3ஆவதாக ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம். அதாவது 2 பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? பாருங்க, த பஸ் லீவ் த ஸ்டாப். பஸ்ஸு ஸ்டாப்பை விட்டுட்டு போயிடுச்சு. எப்போ? பிஃபோர் வி குட் கேட்ச் இட். நாங்கள் போய் அதை பிடிக்கிறதுக்குள்ளேயே பஸ் போயிடுச்சு. அப்போ நம்ம போய் பிடிக்க போயிருக்கிறோம், அது ஒரு பாஸ்ட் டென்ஸு. அதுக்கு முன்னாடியே பஸ்ஸு போயிடுச்சு, அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? 2 விஷயம் நடந்திருக்குது. ஆனால் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொன்று நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வரும்போது முதல்ல நடந்த விஷயம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணும். 2ஆவதாக நடந்த விஷயம் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். இப்போ பஸ்ஸு போனது தான் ஃபஸ்ட்டு. பஸ்ஸு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போயிருக்கோம். இது செகண்டு. அப்போ பிஃபோர் வி குட் கேட்ச் இட், இந்த குட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். லீவ் உடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? லெஃப்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன? ஹேடு லெஃப்ட். அவ்வளோதான். த பஸ் ஹேட் லெஃப்ட் த ஸ்டாப் பிஃபோர் வி குட் கேட்ச் இட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே ஹேடு ப்ளஸ் வேர்பு 3 தான். ஹேடு போட்டுட்டு லீவ் உடைய வேர்பு 3 போட்டுக்கலாம். ஆர்யா டேஸ் play the same song for last 3 days. It has become boring now. இப்பயும் 2 விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார் லாஸ்ட் 3 days, கடந்த 3 நாட்களாக. அப்போது பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? விஷயம் என்னமோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டார்ட் ஆனது எப்போ முடிஞ்சுது, இல்லை இன்னும் முடியலையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்க, ஆர்யா ப்ளே த சேம் சாங் ஃபார் லாஸ்ட் 3 days. 3 நாளாக அவன் அந்த சாங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ப்ளே பண்ணி கேட்குறானோ இல்லை அவனே ப்ளே பண்ணுறானோ, அது என்னவோ ஒன்று. ஆனால் ப்ளே பண்ணி நடந்துட்டுருக்கு. இட் ஹஸ் பிகம் போரிங் நவ். இப்போ அது என்ன ஆயிடுச்சு? போர் அடிச்சிருச்சு. இப்போ போர் அடிச்சிருச்சுன்னா அது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். ஓகே, ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்னா ஹேவ் அல்லது ஹேஸ் போடணும். அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸ்னால் வேர்பு கூட ஐஎன்ஜி போடணும். ஓகேவா?
ஸோ ஆர்யா சிங்குலர்ங்கிறதுனால ஹேஸ் போட்டுட்டு பீன் அப்படிங்கிற வேர்பு 3 போட்டுட்டு ப்ளே கூட ஐஎன்ஜி போட்டுக்கலாம். ஆர்யா ஹேஸ் பீன் பிளேயிங் த சேம் சாங் ஃபார் லாஸ்ட் 3 days. 7th question. மஞ்சு டேஸ் கால் ஆஃப்டர் ஷி ரீச்டு ஹோம். ஆஃப்டர் ஷி ரீச்டு ஹோம், அவள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவள் கால் பண்ணுவா. அப்போ இனிமே தான் கால் பண்ணுவா இல்லையா? அப்போ இனிமே தான் அப்படிங்கும்போது ஃப்யூச்சர் அப்படிங்கும்போது நம்ம வில் ப்ளஸ் வேர்ப் 1 போடணும். மஞ்சு வில் கால் ஆஃப்டர் ஷி ரீச்டு ஹோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவள் கால் பண்ணுவா. 8th question. The show dash complete its 1000 episodes by next month. அடுத்த மாதம் அப்படிங்கும்போது இந்த ஷோ, இந்த காட்சி வந்து அல்லது ஒரு சீரியல்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீரியல் வந்து 1000 எபிசோட்ஸை வந்து முடிச்சிருக்கும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். அதாவது அடுத்த மாதங்கும்போது அது கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா? அப்போ ஃப்யூச்சர் இருக்கணும், முடிஞ்சிருங்கன்னா பர்ஃபெக்ட் இருக்கணும். அப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எழுதணும். அப்போ ஃப்யூச்சருக்கான வில் நம்ம எழுதுவோம், பர்ஃபெக்ட்டுக்கான ஹேவ் போடணும். ஹேவ் மட்டும்தான் வரும் ஃப்யூச்சரில், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு. அடுத்தது பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போதே ஹேவ் வந்துச்சுனாலே பக்கத்தில் வேர்பு 3 வரணும். கம்ப்ளீட்டோடைய வேர்பு 3 கம்ப்ளீட்டட். ஸோ இதோட ஆன்சர், the show will have completed its 1000 episodes by next month. 9th question. Don't worry, we will be dash the airport in time. கவலைப்படாத, நம்ம ஏர்போர்ட்டுக்கு டைமுக்கு போயிடலாம். இப்போ வில் வந்திருக்கு, ஹாவ் வந்தால் எப்படி நம்ம வேர்பு 3 போடுமோ அதே மாதிரி பீங்கிற வேர்பு வந்தாலே அடுத்தது ஐஎன்ஜி வேர்பு தான் போடணும். ரீச் வந்து ரீச்சிங், வில் பி ரீச்சிங்னு ஆன்சர் வரும். ஸோ இதோட ஆன்சர், டோன்ட் வரி, வி வில் பி ரீச்சிங் த ஏர்போர்ட் இன் டைம். லாஸ்ட் கொஸ்டின். Prasanna has fall sick after eating some snacks on roadside shop. After eating some snacks, roadside shopல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஓகேவா? அப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஆனால் இன்னும் சரியாகலை. அப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஓகேவா? அது நடந்துருச்சு, ஆனால் அதோட ரிசல்ட் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது வந்து இன்னமும் இருக்குது. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக அவங்க டைரெக்டாகவே நம்மளுக்கு ஹேஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து வேர்பு 3 மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஃபாலோடைய வேர்பு 3 ஃபாலன். ஸோ இதோட ஆன்சர், பிரசன்னா ஹேஸ் fallen sick after eating some snacks on the roadside shop. Tick the correct option to complete the sentences. First question. The climate of the city dash mild and pleasant most of the time. அந்த சிட்டியோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, மைல்டாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். எப்போ? மோஸ்ட் ஆஃப் த டைம், அதிகப்படியான நேரங்களில். இப்போது அதிகமாக இப்படி தான் இருக்குது. ஆஃபன் அப்படிங்கிற வேர்டெல்லாம் வரும்போது, மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படிலாம் வரும்போது இது நம்ம என்ன டென்ஸில் எடுத்துக்கணும்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் எடுத்துக்கணும். ரெகுலராக நடக்கக்கூடியது, அடிக்கடி நடக்கக்கூடியது, ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசண்ட் எடுக்கணும். இங்கே இருக்கிறதுலையே சிம்பிள் ப்ரெசண்ட் அப்படிங்கிறது என்னது, கொடுத்துருக்கிற ரூட் வேர்ப்பு அல்லது அந்த வேர்ப்பு கூட எஸ் இருக்கிறது தான் சிம்பிள் ப்ரெசண்ட். இங்கே கிளைமேட் ஆஃப் த சிட்டி அப்படிங்கிறது சிங்குலரை மீன் பண்ணும். இந்த நவுன் வந்து சிங்குலர் நவுன் அப்படிங்கிறதுனால வேர்ப்பு கூட எஸ் இருக்கிற ஆப்ஷன் தான் நம்ம எடுக்க முடியும், ரிமைன்ஸ். மற்ற எது எடுத்தாலுமே அது வந்து என்ன டென்ஸில் வராது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வராது. இஸ் ரிமைனிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், வாஸ் ரிமைனிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ், இஸ் ரிமைன்டுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பட் இது பேசிவ் வாய்ஸில் வரும். ஆனால் இங்கே இருக்கிறது நம்மளுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், அதனால் நம்ம ரிமைன்ஸ் தான் எடுக்க முடியும். செகண்ட் கொஸ்டின். ஹி டேஸ் எ ஹோட்டல் இன் ஊட்டி, அ பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு. ஆக்சுவலாக ஊட்டியில் ஒரு ஹோட்டலை புக் பண்ணுறான், அது வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எந்த டைம் நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா கூட நம்ம இங்கே இருக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புக்கிங். புக்கிங் அப்படிங்கிறது ஐஎன்ஜி வேர்ப் வந்துச்சுனாவே நம்மளுக்கு ஒன்றா அது கண்டினியூஸ் டென்ஸ்க்கானதாக இருக்கும், இல்லைன்னா ஜெரண்டாக இருக்கும். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக பி வேர்ப் ஏதாவது ஒரு வேர்ப் கூட தான் வந்திருக்கணும். இங்கே வெறும் புக்கிங் வந்திருக்கிறதுனால இது ஜெரண்டாக தான் இருக்கணும். ஜெரண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். இங்கே நம்மளுக்கு ஹீங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்து நம்மளுக்கு வேர்பு தான் வேணும், ஜெரண்டு வராது. ஸோ புக்கிங் இல்லை. வாஸ் புக்கிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ஊட்டியில் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிட்டு இருந்தான், அது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம், புக் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அந்த ஆப்ஷன் வராது. புக்டு. ஊட்டியில் ஒரு ஹோட்டலில் அவன் புக் பண்ணினான்.
ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஹேட் புக்டு. அவன் ஒரு ஊட்டியில ஒரு ஹோட்டல்ல அவன் புக் பண்ணியிருந்தான். இப்போ நம்மளுக்கு இங்க டைரக்ட்டா எந்த ஹிண்ட் வேர்டும் இல்ல அப்படிங்கிறதுனால, இந்த 2 ஆப்ஷன்ல நம்ம எந்த ஆப்ஷன் வேணாலும் எடுக்கலாம். புக்டு அப்படின்னா பர்ட்டிகுலரா இப்ப நேத்தோ, இல்ல பாஸ்ட்ல ஏதோ ஒரு டைம்ல அவன் புக் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்றது. ஹேட் புக்டு அப்படிங்கும்போது, அ நம்ம போறதுக்கு முன்னாடியே அவன் ஆல்ரெடி ஒரு புக் பண்ணியிருந்தான், ரூம் புக் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து எந்த ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷனும் மென்ஷன் பண்ணாததுனால, இந்த 2 ஆப்ஷன்ல நீங்க எது எடுத்தாலுமே கரெக்ட் தான். இதுவே பாஸ்ட்ல ஒரு டைம் சொல்லி எஸ்டர்டே, லாஸ்ட் வீக் அப்படின்னா கண்டிப்பா நீங்க புக்டு தான் எடுக்கணும். ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நீங்க ஹேட் புக்டு தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஹிண்ட் வேர்ட் இல்லாததுனால நீங்க இந்த 2ல எது வேணாலும் எடுக்கலாம். புரிஞ்சுச்சா? தென் 3rd கொஸ்டின். யூ வில் சர்டைன்லி டேஸ் ரிவார்ட்ஸ் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங். இந்த கொஸ்டின்லயும் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம என்ன ஆப்ஷன் வராதுங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். வில் அப்படின்னு வந்திருக்கிறதுனாலே இது ஃபியூச்சர் டென்ஸு. ஸோ வாஸ் கெட்டிங் இந்த ஆப்ஷன் வராது. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். இப்போ இதில் என்னென்ன வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சர்டைனா நிச்சயமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறையோ இதுக்கு உனக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் விஷயம் இல்லையா? கிடைக்கும் இனிமே தான். அப்போ கிடைச்சி முடிச்சிருக்கும் அப்படின்னு முடிகிறதுக்கான விஷயமே இங்கே இல்லை. நீ செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால பர்ஃபெக்ட் டென்ஸ் வர வாய்ப்பு இல்லை. அதனால ஹேட் காட்டை எடுத்துடலாம். இப்போது வில் கெட், வில் பி கெட்டிங் இந்த 2 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த சென்ஸில் அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உனக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னா வில் கெட். ஓகேவா? இதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ வில் பி கெட்டிங் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீ இப்படி நல்லது பண்ணிட்டு இருக்கில்ல அப்படின்னு நான் பண்ண உனக்கு அதுக்கான ரிவார்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம்னா வில் பி கெட்டிங் கரெக்டு. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீ செஞ்சிட்ருக்கிற இந்த செயலுக்கான வெகுமதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னா வில் கெட். நீ இப்போ எப்படி நல்லது பண்ணிட்டு இருக்கியோ அது மாதிரி உனக்கான ரிவார்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா வில் பி கெட்டிங். அவ்வளோதான். 4th கொஸ்டின். டு யூ டேஸ் த டே வி மூவ்டு த பியானோ அப்ஸ்டேர்ஸ். இப்போ எடுத்தோடனே டூ வேர்ப் வந்திருக்கு. டூ வேர்ப் வந்தாலே மெயின் வேர்ப் வந்து மெயின் வேர்ப் 1ல் தான் இருக்கும். டூ ப்ளஸ் வந்தாலும் வெர்பு 1 தான் இருக்கும். டிட்டு வந்திருந்தாலும் வெர்பு 1 தான் இருக்கும். டஸ் வந்திருந்தாலும் நம்ம வெர்பு 1 தான் எடுக்கணும். இங்கே இருக்கிற வேர்ப் 1 என்னது? ரிமெம்பர். ஆர் ரிமெம்பரிங் ஏன் வராது அப்படின்னா ஆல்ரெடி ஆர் ரிமெம்பரிங்னாவே கொஸ்டினே ஆரில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹேட் ரிமெம்பர்னா ஹேடில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த 2க்குமே சான்ஸ் இல்லை. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் டு யூ ரிமெம்பர் த டே வி மூவ்டு த பியானோ அப்ஸ்டேர்ஸ். 5th கொஸ்டின். த ரெயின் கம்ப்ளீட்லி டேஸ் அவர் டே. இதோட ஆன்சர் வந்து ஸ்பாயில்ட். ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா இந்த நாள் ஃபுல்லாத்தையுமே இந்த ரெயின் என்ன பண்ணிருச்சு? வேஸ்ட் பண்ணிருச்சு, ஸ்பாயில் பண்ணிருச்சு. ஸோ ஸ்பாயில்ட். ஏன் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஆனால் நம்மளுக்கு டேஷ் வந்து கம்ப்ளீட்லிக்கு அப்புறம் தான் இருக்குது. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது நம்மளுக்கு வேர்ப் வரணும். இப்படி வரலாம். த ரெயின் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பாயிலிங் அவர் டேன்னு வரலாம். ஈஸ்க்கும் ஸ்பாயிலிங்க்கு நடுவில் கம்ப்ளீட்லி வரலாம். ஆனால் நம்மளுக்கு டேஷ் வந்து கம்ப்ளீட்லிக்கு அப்புறம் இருக்கிறதுனால நம்ம எழுதணும் அப்படின்னா அது கிராமட்டிக்கலாக அந்த சென்டென்ஸ் தப்பு. அதனால் இஸ் ஸ்பாயிலிங் எழுத முடியாது. ஒருவேளை கம்ப்ளீட்லிங்கிற வேர்டு இல்லைன்னா நீங்கள் இஸ் ஸ்பாயிலிங்கை எழுதலாம். ஓகேவா? அடுத்து இஸ் ஸ்பாயில் டு, வாஸ் ஸ்பாயில் டு ஏன் வராது அப்படின்னா இருக்கிற சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அதாவது அந்த ரெயின் தான் டேவை ஸ்பாயில் பண்ணுது. ஸோ டூயர் ஆஃப் த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கிறதுனால இது ஆக்டிவ் வாய்ஸ். அதனால் பேஸ்ட் ஆன் வேர்ப் தான் போடணும். ஒன்றா வேர்ப் 1 அல்லது வேர்ப் 2 தான் வரும். பி வேர்ப் ப்ளஸ் வேர்ப் 3 வராது. இந்த கொஷினோட ஆன்சர் த ரெயின் கம்ப்ளீட்லி ஸ்பாயில்ட் அவர் டே. அக்பர் does the king at the age of 15 after the sudden death of his father. சேம். இதுக்கு 2 ஆன்சர்ஸ் இருக்கு. வாஸ் பிகமிங் ஆன்சர் இல்லை. பிகம் அப்படிங்கிறது ஆன்சர் இல்லை. வாஸ் பிகமிங் அப்படின்னா அவர் ராஜாவாயிட்டு இருந்தாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வராது. பிகம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அதனால் அதுவும் வராது. இப்போ ஹேட் பிகம், பிகேம் இந்த 2ல் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவர் ராஜாவாயிட்டாரு அப்படின்னா பிகேம். அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் ஒரு ராஜா ஆனார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ நிறைய பாஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் இது இல்லையா? அப்படி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஹேட் பிகம்.
ஸோ எந்த ஹிண்ட் வேர்டும் இதில் இல்லாததுனால இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். த கிரிமினல் டேஸ் த பிளேஸ் பிஃபோர் போலீஸ் குட் ரீச். இது வந்து எஸ்கேப்ங்கிற வேர்டு வச்சு தான். அதாவது பிஃபோர் த போலீஸ் குட் ரீச், போலீஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கிரிமினல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. 2 விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 2ல் 2வது நடந்தது என்னது? போலீஸ் ரீச் ஆனது. அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான்? அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஸோ 2வது நடந்த விஷயம் பாஸ்ட் டென்ஸில் எழுதுவோம். முதல்ல நடந்த விஷயத்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதுவோம். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஹேட் ப்ளஸ் verb 3 தான். இங்கே வந்து ஹேட் எஸ்கேப்டு. த கிரிமினல் ஹேட் எஸ்கேப்டு த பிளேஸ் பிஃபோர் த போலீஸ் குட் ரீச். 2 பாஸ்ட் டென்ஸ். அதில் 2வது நடக்கிறதுக்கு விஷயம் பாஸ்ட் டென்ஸ்லையும், அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் எழுதணும். ஸோ போலீஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே திருடன் தப்பிச்சிட்டான். ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஹேட் எஸ்கேப்டு. 8th கொஸ்டின். தி டேஸ் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிஃபோர் த கெஸ்ட்ஸ் அரைவல். இப்போ கெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே அவங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இன்னும் இது வந்து என்ன டென்ஸில் கொடுக்கல? பாஸ்ட் டென்ஸில் கொடுக்கல, ஃப்யூச்சர் டென்ஸில். இப்போ என்ன சொல்கிறாங்க? கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி, கெஸ்ட் அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இப்போ இனிமே தான் நடக்க போகுது ஃப்யூச்சர். ஆனால் கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இப்போ ஃப்யூச்சரும் இருக்கணும், முடிஞ்சிருக்கணும், பர்ஃபெக்ட் டென்ஸாகவும் இருக்கணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அப்போது வில் ஹாவ் verb 3 இருக்கிற ஆன்சர் எடுக்கணும். ஸோ இதோட ஆன்சர் வில் ஹாவ் மேடு. தே வில் ஹாவ் மேட் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிஃபோர் த கெஸ்ட்ஸ் அரைவல். புரிஞ்சிருச்சா? கெஸ்ட்ஸ் அரைவல் இது வந்து எங்கேயுமே பாஸ்ட் டென்ஸ்க்கான வேர்டே இல்லை, அதனால இது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இனிமே தான் செய்ய போகிறாங்க, ஆனால் அவங்க வரதுக்குள்ளே முடிச்சிருவாங்க, செஞ்சு முடிச்சிருவாங்க. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. 9th கொஸ்டின். சபித்ரா டேஸ் ஹர் ஜாப் பை டுமாரோ ஈவினிங். டுமாரோ ஈவினிங், நாளைக்கு சாயந்தரங்கும் போது அவளோட ஜாபை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். டுமாரோ அப்படிங்கும்போது ஃப்யூச்சர், அதுக்கு வில் வரும். முடிச்சிருப்பா அப்படிங்கிறது பர்ஃபெக்ட். ஸோ அதுக்கு ஹாவ் வரும். வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின், சபித்ரா வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஹர் ஜாப் பை டுமாரோ ஈவினிங். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் அதர் 3 ஆப்ஷன்ஸ்லேருந்து ஆன்சரை சூஸ் பண்ணாலும் அதுவும் கரெக்டு தான். நாளைக்கு நான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், நாளைக்கு சாயந்தரம் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், நாளைக்கு சாயந்தரங்கும் போது இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், நாளைக்கு சாயந்தரம் போது நான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் சொல்லலாம். அது கிராமட்டிக்கலி கரெக்டு தான். 10th கொஸ்டின். ஹர்ஷ்னி டேஸ் ஹர் மதர் இன் மேக்கிங் ரங்கோலி இன் த யார்ட் ஃபார் லாஸ்ட் 1 hour. கடைசி 1 மணி நேரமாக தர்ஷினி அவங்க அம்மாவுக்கு ரங்கோலி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இது வந்து 1 hour முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்னாலே நம்ம அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எழுதணும். இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது பர்ஃபெக்ட்டுக்கான ஹேஸும் கண்டினியூஸ்க்கான ஐஎன்ஜியும் இருக்கிறது 3rd ஆப்ஷன் தான், ஹேஸ் பீன் ஹெல்பிங். ஸோ இதுதான் இங்கே ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் சின்ஸ் ஃபார் இதோட க்ளூ வேர்ட்ஸ். ஓகேவா? ஹர்ஷ்னி ஹேஸ் பீன் ஹெல்பிங் ஹர் மதர் இன் மேக்கிங் ரங்கோலி இன் த யார்ட் ஃபார் த லாஸ்ட் 1 hour. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், do subscribe our channel. We'll meet you with the next video. Until then, it's bye from Kausalya. Thank you.